தஞ்சாவூர்ல இருந்து கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, நிக்கா ஓதாமல் ரிஜிஸ்டர் ஆபீஸில் திருமணம் செய்து ஜமாத்திலும் ரிஜிஸ்டர் செய்யவில்லை என்றால் நமது சட்டப்படி செல்லுமா அப்படின்னு கேக்குறாங்க. இது நிறைய பேருக்கு தேவை இருக்கு போல இந்த கேள்வி. என்னன்னா, பொதுவா இந்த மாதிரி காதல் திருமணங்கள் அல்லது வீட்டில் ஒத்துக்கொள்ளாதவங்க அந்த மாதிரி நேரங்கள்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் திருமணம் செஞ்சிடறாங்க. அப்ப இந்த திருமணம் செஞ்சோம்னா நமக்கு மார்க்கப்படி கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்கறாங்க. முதல் ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இது கூடுமா கூடாதா அப்படின்றது நமக்கு ஈஸியா விளைக்கணும். மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு திருமணத்துடைய அடிப்படை ஒப்பந்தத்தை இஸ்லாம் நமக்கு எப்படி விளக்குதுன்னு சொன்னா, இருவருக்கும் மன ரீதியான சம்மதம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் மன ரீதியான சம்மதம் இருக்கணும். இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பெண்ணுக்கான வழி கம்பல்சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வழி இல்லாமல் செய்யப்படுகிற திருமணம் ரத்து செய்யப்படும். பெண்ணுக்கான வழி பொறுப்பாளி, வழினா பொறுப்பாளி. அந்த பொறுப்பாளி தகப்பனோ சின்னத்தாவோ பெரியத்தாவோ மாமாவோ ஜமாத்தாரோ அந்த பொறுப்பாளி அவங்க இல்லாம அந்த திருமணத்தை செஞ்சாங்கன்னா அது ரத்து செய்யப்படக்கூடியதுன்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. அப்ப இந்த செட்டப் இருக்கான்னு பாருங்க. இரு குடும்பத்தார்ல கணவன் மனைவி அந்த திருமணம் செய்யப்படுகிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் முழு சம்மதம் இருக்கா? அந்த பெண்ணுடைய பொறுப்பாளிக்கு குடும்பத்தாருக்கு அந்த தகப்பனாருக்கு அதுல சம்மதம் இருக்கா? அதே போல அந்த திருமணத்துக்கு 2 சாட்சி இருக்கிறதா என்பதை மட்டும் நீங்கள் உறுதிப்படுத்திட்டு அந்த திருமணத்துக்காக வேண்டி மணமகன் மணமகளுக்கு மணக்கொடையை கட்டாயமா கொடுத்தே ஆகணும். இஸ்லாம் சொல்ற வழிமுறை என்ன? ஆத்து நிசா சதக்காத்தின் நிகழா, பெண்களுக்கு மணக்கொடையை கட்டாயமா வழங்குன்னு இஸ்லாம் சொல்லுது. 4வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த 4 சப்ஜெக்டும் கரெக்டா இருக்கணும். நீங்க ஜமாத்துல பள்ளிவாசல வச்சு ரிஜிஸ்டர் பண்றீங்களா அல்லது போலீஸ் ஸ்டேஷன் வச்சு ரிஜிஸ்டர் பண்றீங்களா கோர்ட்ல வச்சு ரிஜிஸ்டர் பண்றீங்களா பிரச்சனை இல்லை. இந்த ரிஜிஸ்டர் முறையே முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சா? இல்ல. பதிவுன்றது இன்னைக்கு சட்டத்துக்காக நம்ம பதிவு பண்றோம். அன்னைக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்ததுன்னா இந்த 4 தான். சம்மதம் இருக்கணும், மகர் இருக்கணும், சாட்சி இருக்கணும், பொறுப்பாளி இருக்கணும். இதுதான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்திருக்கு. இந்த 4ம் நம்முடைய திருமணத்தில் இருக்கான்னு பாருங்க. இதுல நிறைய இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா வழி இருக்காது, சாட்சி இருக்காது, மகர் இருக்காது. எங்கேயோ ஓடி போவாங்க, அங்க போய் கல்யாணம் பண்ணுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க, பதிவு பண்ணிப்பாங்க. நாங்க மேஜரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு நாங்க அப்பதான் நம்ம கல்யாணத்தை உறுதிப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த வழிமுறையை இந்திய சட்டம் அனுமதிச்சிருக்கின்ற அடிப்படையில் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப இது என்னன்னா நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தாய் தந்தையுடைய சம்மதம் இல்லாம அவங்க மனசை நோகடிச்சு வேதனைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த மாதிரியான தவறுகளுக்கெல்லாம் இதை பயன்படுத்தி கொள்றாங்க. இதுல இடத்துல செய்யறதா இருந்தாலும் தப்பு கிடையாது. மார்க்க ரீதியா பதிவு பண்ணலாம். இந்த வரம்புக்குள்ள அது இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. பதிவு பண்றதே முதல்ல இந்திய சட்டத்துக்காகத்தான். கட்டாயமா பதிவு பண்ணலாம் இல்லை. இன்னைக்கு திருமணம் ஆயிடுச்சு, இவங்க தான் கணவன் மனைவி அப்படின்னு குடும்பம் எடுக்க, ரேஷன் கார்டு எடுக்க, பாஸ்போர்ட் எடுக்க, இதுக்காக வேண்டிதான் இந்த பதிவுகள் எல்லாம் நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் இதை எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிக்க. ஜமாத் ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, அதே போல ரிஜிஸ்டர் ஆபீஸ் ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, கோர்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, எங்க பண்ணாலும் இந்த வரம்புக்குள்ளே இருந்தால் அது மார்க்கத்தில் கூடும். இந்த வரம்பு இல்லை என்றால் அது மார்க்கத்துல தடுக்கப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ்.